நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் எங்களுடைய கழக தலைவராக இருந்து 5 முறை முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி இழிவாகவும் அவதூறாகவும் பேசியதை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. கழக தலைவரை பற்றி நம் தமிழ் மக்கள் அறிவர். அவர் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக, தமிழ் மக்களின் நலனுக்காக, தமிழ் மொழி வளர்ச்சிக்காக, தமிழ் மொழியை செம்மொழியாக்குவதே நம்முடைய கலைஞர் அவர்கள் தான். அத்துணை திட்டங்கள் நிறைவேற்றி தந்தவர். பிச்சைக்கார மறுவாழ்வாக இருந்தாலும் சரி, திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, மாட்டுத்திறனாக இருந்தாலும் சரி, பாட்டாளியாக இருந்தாலும், தொழிலாளியாக இருந்தாலும், மகளிராக இருந்தாலும் சரி, அத்தனை பேர் வாழ்க்கையிலும் அவர்கள் உரிமையை நிலைநாட்டியவர், ஏற்றங்காண செய்தவர், திட்டங்களை வடிவமைத்தவர் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். இளைஞர்களுக்காக முதல் தலைமுறை பட்டதாரி திட்டம், கல்வி கடன் ரத்து, நம்முடைய நுழைவுத் தேர்வு ரத்து என்றெல்லாம் அவருடைய படிப்பிற்காகவும் முதலில் கணினி கல்வி வளர்ச்சி, இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளவு தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஏற்றம் வந்துள்ளது, வளர்ச்சி வந்துள்ளது, அது காரணகர்த்தா கலைஞர். அவரை பற்றி இந்த மாதிரி இழிவாக பேசுவது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்கணும், ஜாதி ரீதியா மத ரீதியா பிரச்சனை உண்டாக்கக்கூடியவராக தான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கிறது என்பதை நான் கூற விரும்புகிறேன். ஏன்னா ஒரு முறை பேசியிருக்கிறாரு, நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கிறோம், இந்த கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும். ஆனா அவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகளாகி நீண்ட காலம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு ஒரு அறிக்கையில். இப்படி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பழி சொல்லி பேசுகிறார். ஒரு ஈரோடு இடைத்தேர்தல் என்ன பேசினார்னா, தூய்மை பணியாளர்லாம் தெலுங்குல இருந்து வந்தவங்க, அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரர்களை கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா தமிழர் தமிழ்குடின்னு பேசுறவங்க எப்படி ஒரு ஜாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துறான்றத இந்த மாதிரி ஜாதி பெயராலும் மதத்தின் பெயராலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே உரையாடி வருகிற பேசி வருகிற சீமான் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது.